வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஹார்வெஸ்டர் வேர்ல்டு யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம கர்த்தார் கஜேந்திரா கியர் பாக்ஸை எப்படி ஃபிட்டிங் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். முதல்ல கியர் பாக்ஸை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டு சீலை போட்டுக்குங்க. சீல் ஃபஸ்ட்டு பெரிய பாடியில் இந்த மாதிரி உட்கார வச்சுக்கணும். ஓரிங்கை கட் ஆகாத அளவுக்கு அழகாக தள்ளணும். ஏன்னா ஓரிங் கட் ஆகிடுச்சுன்னா ஆயில் லீக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு பேரிங் ஒன்று வரும். பேரிங் நல்லா இருந்ததுன்னா விட்டுடலாம், நல்லா இல்லைன்னா மாற்றிக்கலாம். பேரிங் நம்பர் 6010 6010 வரும் அந்த பேரிங் நம்பரு. அதுக்கப்புறம் அதுக்கு அந்த பேரிங்க்கு ஒரு சர்க்கிளிப் ஒன்று இருக்கும். அந்த சர்க்கிளிப்பை மாட்டிக்கணும். அதுக்கப்புறம் பேக் பிளேட்டில் சீலை ஓரிங் கட் ஆகாத அளவுக்கு அழகாக வச்சு உள்ளே தள்ளிக்கணும். நல்லா ஃபிட்டிங் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு கிரீஸ் அப்ளை பண்ணிக்கணும். கிரீஸ் நல்லா அப்ளை பண்ணிக்கணும் ரெண்டு பாடிக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓரிங் வரும் அந்த பாடியில் பேக் பிளேட்டில் ஒரு ஓரிங் ஒன்று வரும். அந்த ஓரிங்கை போட்டுடணும். ஓரிங்கை போட்டு முடித்ததுக்கப்புறம் வீரிங், அந்த வீரிங்கை கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கணும். கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கிட்டு நல்லா போட்டுட்டு நல்லா கிரீஸ் அப்ளை பண்ணிடணும். இது மட் சீலு. இந்த மட் சீலை முதல்லையே போட்டு வச்சுக்கணும். ஏன்னா கியர் பாக்ஸ் ஃபிட்டிங் பண்ணதுக்கப்புறம் இதை போட முடியாது, முதல்லையே போட்டுக்கணும். கிரீஸ் நல்லா அப்ளை பண்ணிக்கணும் மட் சீல் போட்டதுக்கப்புறம். பாருங்கள், கிரீஸை அந்த சீல் மேலே நல்லா துடைச்சி விட்டுறணும். இப்போ கியர் பாக்ஸை கீழே பேக் பிளேட்டை வச்சுட்டு மேலே பாடியை தூக்கி நம்ம ஃபிட்டிங்கு போட்டுக்கணும். ரைட், எப்படி உட்காருது பாருங்கள், நல்லா கரெக்டாக சீட்டிங் ஆயிடுச்சு. இப்போ உள்ளே பாருங்கள், உள்ளே இன்னொரு பெரிய பேரிங் போடணும். இன்னும் இந்த பேரிங் நம்பர் 32024, அதாவது 32024 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த பேரிங்கோட நம்பர் டேப்பர் பேரிங். இது ஷிம்மு. இந்த ஷிம்மை உள்ளே வச்சிடணும். நம்மளுக்கு எவ்வளோ ஹைட்டு வேணுமோ பேரிங்கை அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த ஷிம்மை வச்சுக்கணும். ஷிம்மை வச்சுட்டு பிளேட்டு வச்சு பேரிங் லாக் பிளேட்டுன்னு சொல்லுவோம். அந்த லாக் பிளேட் போட்டு ஷேக் இருக்கான்றது ஒரு வாட்டி நல்லா செக் பண்ணிக்கணும். கீழே பாருங்கள், கரெக்டாக உட்காந்துருக்கு. அந்த பேரிங் இன்னும் கொஞ்சம் இறங்கணும். அதனால் அந்த பிளேட்டு மேலே லைட்டாக தட்டிக்கிடணும். தட்டிக்கிட்டால் உள்ள உட்காந்துரும். நல்லா உட்காந்ததுக்கப்புறம் அதுக்கு த்ரெட் லாக் போட்டு அந்த போல்டை போட்டு லாக் பண்ணி விட்டுறணும் அந்த பிளேட்டை. இது பேக் பிளேட்டு. பேக் பிளேட்டுக்கு ஓரிங் இந்த மாதிரி தான் போட்டுக்கணும். ஓரிங் போட்டு அது இது கப்ளரு உள்ள காயின் இருக்கான்றதை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், கியர் பாக்ஸை திருப்பி வச்சுட்டு அந்த பேக் பிளேட்டை உட்கார வைக்கணும். பேக் பிளேட்டை உட்கார வைக்கும்போது அந்த மோட்டர் போல்டுங்க கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி உட்கார வைக்கணும். ஏற்கனவே இருந்த பொசிஷனை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உட்கார வைக்கணும். இது பாருங்கள், இது அந்த மட் சீலோட கார்டு. இது மட் சீலோட கார்டு. இதுக்கு ஒரு 13 சைஸ் போல்டு ஒன்று போட்டு நம்ம டைட் பண்ணிப்போம். இந்த மட் சீலோட இது உட்கார வைக்கும்போது இதுவும் பொசிஷனை பார்த்து உட்கார வைக்கணும். இல்லைன்னா சைடில் படும். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக உட்கார வச்சு நல்லா டைட் பண்ணி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கப்ளரை போட்டு லைட்டாக தட்டிக்குங்க. தட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் பேக் பிளேட்டை உட்கார வச்சுருங்க. அந்த மோட்ரு சீட்டிங் ஆகிற அந்த பொசிஷனை பார்த்து உட்கார வைக்கணும். உட்கார வச்சுட்டு த்ரெட் லாக் போட்டு எல்லாம் கீழே டைட் பண்ணிக்கணும்.
6ஆம் நம்பர் எல்லங்கி போல்ட் வரும். உள்ளே வர்றதும் 6ஆம் நம்பரு, அதுக்கப்புறம் வெளியே வர்றதும் 6ஆம் நம்பர். இப்போ வந்து கியர் பாக்ஸை வந்து நம்ம சேஸில் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். சேஸில் ஃபிட் பண்ணோன்னா, அதாவது வந்து கியர் பாக்ஸ் வந்து சில பேர் வந்து வெளியவே ஃபிட் பண்ணி மாற்றுவாங்க, சில பேர் வந்து வெயிட்டு தூக்குறதுக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு உள்ளே வச்சு மாற்றுவாங்க. மோட்டருக்கு வந்து இந்த மாதிரி பேக்கிங்கெல்லாம் போட்டுக்கணும். பேக்கிங் போட்டுக்கிட்டு உள்ளே ஓரிங்கும் ஒன்று வரும், அதுவும் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் மோட்டரை வந்து கரெக்டாக அந்த பொசிஷனில் உட்கார வச்சிடணும். உட்கார வச்சு டைட் பண்ணிடணும். இது வரைக்கும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் நல்ல வீடியோலாம் உங்களுக்கு, அருமையான வீடியோலாம் உங்களுக்கு வரும். அந்த புட்டி கீருக்கு சர்க்கிளிப் போடாமல் இருந்தது, அந்த சர்க்கிளிப்பை போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு சென்டர் கியர் ஒன்று போட்டுக்கிட்டு பெரிய கியர் போடணும். பெரிய கியர் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் சின்ன கியருக்கு வந்து ஸ்டெம் கியர் உள்ளே வச்சு பாருங்கள், ரிங் கியர் போட்டாச்சு. ரிங் கியர் வச்சுட்டு அந்த ஸ்டெம் கியரு, சின்ன கியருக்கு வந்து ஸ்டெம் கியரை உள்ளே வச்சுக்கிட்டு பாருங்கள் ஆக்ஷன் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆக்ஷன் வரணும். அப்போ தான் வந்து கியர் பாக்ஸ் ஃப்ரீயாக இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் டோரை போட்டு மூடிடணும். எல்லோரும் முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.